வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக்சல் தேவர்கள். இன்று நாம் பார்க்க போகும் கதை சிவபெருமானின் உக்கிர வடிவமான வீரபத்திர அவதாரம் பற்றியது. அது அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய அற்புதமான புராண கதை. பிரம்மாவின் மகனான தட்சன் அகங்காரத்துடன் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான். அனைத்து தேவர்களையும் அழைத்து தனது மருமகனான சிவபெருமானையும் மகள் சதியையும் வேண்டுமென்றே புறக்கணித்தான். சிவன் அவமதிக்கப்பட்டதை அறிந்த சதி கோபமும் துயரமும் அடைந்தார். கணவரின் பேச்சை கேட்காமல் யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றார். தந்தையிடம் வாதித்த சதிக்கு தட்சன் மேலும் இகழ்ச்சி வார்த்தையை பேசினார். அவமானத்தால் துயரமடைந்த சதி யாக குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார். இச்செய்தி சிவபெருமானிடம் சென்றது. அவரின் துக்கம் பெருங்கோபமாக மாறியது. சடைமுடியில் இருந்து ஒரு முடியை பிடுங்கி தரையில் வீசினார். அந்த முடியில் இருந்து வீரபத்திரரும் பத்ரகாளியும் தோன்றினர். சிவனின் கோபம் வடிவமாக தோன்றிய வீரபத்திரர் சிவகணங்களுடன் யாகத்திற்கு திரண்டார். யாகம் நடக்கும் இடத்தை அடைந்ததும் அங்கிருந்த தேவர்கள் முனிவர்கள் பயந்து நடுங்கினர். வீரபத்திரர் பாஷண தேவரின் கண்களை பிடுங்கினார். பூஷன் தேவரின் பற்களை உடைத்தார். இறுதியில் தட்சனை கொன்று அவனது தலையை யாக குண்டத்தில் வீசினார். முழு யாகமும் அழிக்கப்பட்டது. தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர். அப்பொழுது சிவபெருமான் கோபம் அடைந்த நிலையில் அங்கு வந்தார். தலையில்லா தட்சனின் உடலை கண்டதும் சிவனின் கருணை பொங்கி வந்தது. பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்தார். தட்சனுக்கு ஆட்டின் தலையை பொருத்தி மீண்டும் உயிரளித்தார். கர்வம் அழிந்த தட்சன் சிவனை வணங்கி மன்னிப்பு கேட்டான். இவ்வாறு சிவனின் கோபம் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது. இந்த கதை நமக்கு சொல்லித்தருவது அகங்காரம் எப்பொழுதும் அழிவை தரும், ஆனால் இறைவனின் கருணை தான் உலகை காப்பாற்றும் என்பதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட தெய்வீக கதைகளுக்காக எங்கள் பிக்சல் தேவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.